ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 26, 27, 28 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷனை தேவன் எப்படி படைக்கிறார்னா, அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டிக்கிறார். எக்ஸாக்ட் பேட்டர்ன், எக்ஸாக்ட் ரெப்ளிகா. அப்படியே தேவன் மனுஷனை படைக்கிறார் தன்னை போலவே. அப்ப தேவனுடைய வார்த்தை தேவனாய் இருக்குன்னு சொன்னா, பிரதர் உங்க வார்த்தை நான் தான். இது புரிஞ்சிருச்சா? இப்ப இது ஆணித்தரமா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, உங்க வார்த்தையை குறித்து அடுத்த நான் சொல்ல போற சில காரியங்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இட் இஸ் வெரி வெரி வைட்டல். சரிங்களா? அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, என் வார்த்தை நானா இருக்கிறேன். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர். அவர் யூதரும் இல்லை, கிறிஸ்தவரும் அல்ல, ஒரு புறஜாதியா. புறஜாதியாருக்கு புரிஞ்ச சத்தியம் நமக்கு புரியல. பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னா கப்பர்நகூம்ல ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸர், 100க்கு அதிபதி. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைக்காரன் அப்படின்னு சொன்னா ஒரு போலீஸ் மேன். அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமிர்வாதத்திலே மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டு, இன்னொரு விதத்தில் சொன்னா மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு இடத்துல வேண்டிக் கொண்டார்னு போட்டிருக்கு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, நான் வந்து, அது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்கும், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படின்றாரு. உடனே இவர் 100க்கு அதிபதி அவர் சொல்லி அனுப்புற காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனா அவருக்கு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அவருக்கு என்ன ஒரு புரிந்து கொள்ளுதல். அவர் சொல்றாரு, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்து, நான் ஒருத்தனை வான்னு சொன்னா அவன் வர்றான், நான் போன்னு சொன்னா அவன் போறான். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் வேலைக்காரன் மேல கைய வச்சு அவனோட வியாதியை நீங்க சொஸ்தமாக்க முடியும்னு சொன்னா, உங்களால முடியும்னு சொன்னா, நீங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை உங்க வார்த்தையினால செய்ய முடியும். ஏன்னா நீங்களும் உங்களுடைய வார்த்தையும் ஒண்ணுன்றது அவன் அறிந்திருந்தான். அதனால சொன்னா, நீங்க வர வேண்டாம், வார்த்தையை மாத்திரம் கொடுங்க. நீங்க செய்ய முடியும்னா உங்க வார்த்தை செய்ய முடியும். ஏன்னா நீரும் உங்களுடைய வார்த்தையும் ஒன்று. வார்த்தைகள் வெறும் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் பேசும் பொழுது உங்களின் ஒரு பகுதி உங்கள் அடையாளத்தை சுமந்து கொண்டு ஆவிக்குரிய தளத்திலே சென்று காணக்கூடாத அந்த தளத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறது. இப்போ ஒருத்தர் குழியில் விழுந்துட்டாரு, அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, எந்திரிச்சு அவரால் வர முடியல. நான் இறங்கி போய் அவரை தூக்கி வெளியில கொண்டு வந்து நான் ஒரு செயலை நான் செய்கிறேன், உதவி செய்கிறேன், தூக்கி கொண்டு வந்து வரேன். இதே அளவுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை என்னால் சரீரப்பிரகாரமாக செய்ய முடியும்னா, அதை காட்டிலும் அதிகமாக நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவிக்குரிய தளத்திலே சென்று மாற்றங்களை உண்டு பண்ணும். நான் கையை நீட்டி ஒரு மாற்றத்தை உண்டு பண்றதை நீங்க கண்ணால பார்ப்பீங்க. ஆனா நான் வாயை திறந்து பேசுகிற வார்த்தைகள் காணக்கூடாத தளத்திலே பெரிய தாக்கங்களை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. ஏமே, அது ஏன் அடையாளத்தை சுமந்து கொண்டு போகிறது? ஏமே, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அதே யோவான் 1:2 போடுங்க. அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். ஏமே, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். பாத்தீங்கன்னா, நான் அந்த ரிவைஸ்ல போய் பார்த்தேன். அவர் தொடக்க காலத்திலே தேவனோடு இருந்தார். யாரு அவர்னா? யாரு? இயேசுவா? இங்கதான் நம்ம தப்பு விடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆதியில இயேசு இல்ல. சரியா புரிஞ்சுக்கணும். ஆதியிலே வார்த்தை தான் இருந்துச்சு. அந்த வார்த்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாமிசமாகி அப்புறம் தான் இயேசுன்னு பேர். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு வெளிப்படுத்தல் விசேஷத்துல, நானே ஆதி அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்றாரு. சரிங்களா? ஆனா கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆதியில என்ன இருந்துச்சு? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, அவர் அப்படின்னு சொல்றவர் யாரு? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எவர் இருந்தார்? வார்த்தை. வார்த்தை தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை கான்டெம்பரரி வெர்ஷன்ல அப்படி போட்டிருக்கு, அந்த வார்த்தையானவர் ஆரம்பத்திலேயே இறைவனோடு இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. நான் தான் பார்த்தேன், ஆண்டவர் என் வார்த்தை அப்படின்னு சொல்லல, வார்த்தையானவர் அப்படின்னு அவருடைய பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். வார்த்தைக்கு என்ன மரியாதை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால அந்த வார்த்தைக்கு மரியாதையோட இருந்தார்னு போட்டிருக்கு. நம்மலாம் அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது அப்படின்னு இருப்போம். நம்ம தமிழ்ல நமக்கு நல்லா தெரியும் பாருங்க, இருந்ததுன்னு தான் சொல்லியிருப்போம், அது இதுன்னு தான் பேசியிருப்போம். ஆனால் அவர் ஆதியிலே வார்த்தை, ஆதி அந்த வார்த்தையானவர் ஆரம்பத்திலேயே இறைவனோடு
இருந்தார். என்ன வேல்யூ ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் பர்ஸில் பணம் இருக்கு. இந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் இப்போ வரீங்க, டக்குன்னு கேட்குறீங்க. நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்கன்றது தெரியாது. என்னுடைய ஒரு லெவலுக்கு நான் ஒரு 10 ரூபா, 50 ரூபா, ஒரு 100 ரூபா வரைக்கும் கேட்காம கொடுப்பேன். சரிங்களா? நீங்கள் வந்து அண்ணே காசு கொடுக்கணே அப்படின்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டேன், டீ வாங்கி கொடுக்குற மாதிரி. 50 ரூபா கொடுக்கணும் பொழுது கொஞ்சம் யோசிப்போம். எதுக்கு நான் 50 ரூபா கேட்குறான், வந்த உடனே யாருன்னே தெரியல அப்படின்வோம். 100 ரூபா கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிப்போம். அதே இது 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு திடீர்னு எவனா போகிற போக்கில் வந்து கேட்டான்னா, ஏன்னா பிகாஸ் அதுக்கப்புறம் வேல்யூ கூடிட்டே போகுது. வேல்யூ கூடிட்டே போக போக அம்மா தாயே அப்படின்னு கேட்குறவனுக்குலாம் போடுற மாதிரி நம்ம போட முடியாது. 1000 ரூபாலாம், புரியுதுங்களா? அப்படி செலவு பண்ண முடியாது. ஏன்னா இதை வேல்யூ பண்ணுறேன். 10 ரூபானா தூக்கி போட்டுருவோம். ஏன்னா 10 ரூபாய்க்கு நான் பெருசாக வேல்யூ கொடுக்கல. ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இந்த வார்த்தைக்கு வேல்யூ கொடுத்தோம்னா அவ்வளவு சர்வசாதாரணமாக வேஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்களும் நானும் பேச மாட்டோம். நீங்களும் நானும் ஏஹா அப்படின்ட்டு சொல்லிட்டு போக மாட்டோம். அதுக்கு ஒரு வேல்யூ. அதனால தான் தேவன் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தனால, அவர் பேசுனா அது சட்டம், அவர் பேசுனா அது ஒரு உருவாக்கம், பேசுனா அது ஒரு சரித்திரம். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. அவருடைய வார்த்தைகள் அவ்வளவுதான் தான் வச்சிருந்தாரு. நம்ம பேசுனா கண்ட கதை. சரி, ரைட்டு, இருக்கட்டும். பாருங்க, அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தைக்கு இப்போ என்ன பேர் கொடுத்தாங்க? இப்போ சொல்லுங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி அந்த வார்த்தைக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? இயேசு. இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சகர். நான் சொல்றேன், நிறைய நேரத்தில் உங்க வாயில நீங்க பேசி தான் ரட்சிப்பையே பார்க்க முடியும். அது பாவத்திலிருந்து ரட்சிப்பு மாத்திரம் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கே அந்த வார்த்தை பேசி, அந்த வார்த்தையின் உருவாக்கத்தில் தான் உங்க பிரச்சனைக்கான தீர்வே இருக்குது. இயேசுவே இயேசுவான ரட்சகர்னு அர்த்தம். சரிங்களா? அதை நம்ம பார்க்க முடியாது. அதனால அந்த வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதை. அதே நேரத்தில் நான் ஒரு எச்சரிப்பின் காரியத்தையும் நான் பேச போறேன். சரிங்களா? 3ஆம் வசனமும் போடுங்க. அந்த வார்த்தையானவர் மூலமாகவே எல்லாம் படைக்கப்பட்டன, படைக்கப்பட்டிருப்பவைகளில் எதுவுமே அவர் இல்லாமல் படைக்கப்படவில்லை. ஆமென். இது கான்டெம்பரரி வெர்ஷன். சரிங்களா? எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? எல்லாமே எதனால உண்டாக்கப்பட்டுச்சு? ஆமென். அப்ப ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, தேவன் பேசினார் பேசினார் பேசினார். அவர் நேரா வந்து என்ன செஞ்சிருக்க முடியுமோ அதே காரியத்தை அவருடைய வார்த்தை சிருஷ்டித்து முடிச்சு. அவர் சிருஷ்டிகர்த்தர். ஆனா அந்த சிருஷ்டிகர்த்தர் எல்லாத்தையும் எப்படி உருவாக்கினார், சிருஷ்டித்தார்? வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அப்ப அந்த வார்த்தைகள் உருவாக்குகிற சக்தி உள்ளதா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சும்மா பேசுனேன்னு இருக்கக்கூடாது. நீங்க சும்மா பேசினா கூட பிரோஜனமா இருக்காது. சும்மா பேசினா கூட என்ன ஆயிரும்? ஏன்னா வார்த்தை என்னத்தையோ ஒன்ன உருவாக்கிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? பாருங்க, அந்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பண்றேன், சொல்லுகிறேன். பாருங்க, நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து டொனேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டொனேஷன் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலவு பண்ணிட்டு அடுத்தது நான் இந்த ஹோமுக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த ஓல்டேஜுக்கு இவ்வளோ சாப்பாடு போட்டேன், அதை பண்ண எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு ஒப்புவிப்பாங்க. ஏன்னா பணம்னு வரும்பொழுது நம்ம கணக்கு ஒப்பிக்கணும். இங்கே ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணுமா? அப்படின்னா நம்ம எங்கே போகிறது? நமக்கே காலில் என்ன பேசணும்னு சாயந்தரம் தெரியாது. அவங்க வந்து நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்டால் நான் எப்போ சொன்னேன்னு நம்ம யோசிப்போம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கே போகிறது? ஆண்டவர் சொல்றாரு, வீணான வார்த்தைக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்னா எங்கே போகிறது சொல்லுங்க? இது வெள்ளை சிங்காசனத்தில் போய் நடக்கிற கணக்கு நியாய தீர்ப்பு சொல்லலை. பிகாஸ் இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி டே. ஆமென். சில ஜட்ஜ்மெண்ட் டெய்லி நடக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் எதன் பேசிஸ்ல நடக்குதுன்னா, நம்ம வாயின் வார்த்தைகள் பேசிஸ்ல தான் நடக்குது. ரிசல்ட்டை பார்க்குறோம். அந்த ரிசல்ட் தான் ஜட்ஜ்மெண்ட்னா என்னங்க? ரிசல்ட், அவ்வளோதான். அதை பார்க்குறோம். பாருங்க, அந்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, 12:36 நீங்க பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெறுமையாய் பேசுகிற வார்த்தைகள் வெறுமையை உண்டாக்கிடுது. அது எதையாவது உண்டாக்கும், உண்டாக்காம கிடையாது. வீணா பேசுறது என்ன பண்ணுதுன்னா, வெறுமையாய் பேசுகிறது அது எப்படி பண்ணிடுதுன்னா, ஒரு வெற்று இடத்தை உண்டாக்குது.
அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்க வேண்டிய உங்க வார்த்தைகள் வீணான வார்த்தைகளானதுனால, வெறுமையான வார்த்தைகள்னால வெற்றிடங்களை உண்டாக்கிடுது. அதுல பிசாசு விளையாடுற பிளே கிரவுண்டாவும் அது மாறிடுது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய காரியங்களிலும் அதுல சில நியமனங்கள், லாஸ் இருக்கு, சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களின்படி தான் அது நடக்கும். நீங்க கிறிஸ்தவே, நீ கிறிஸ்து இல்லாதவே அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. சட்டம் தான்.